Taste the Daily. தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபியை நியமனம் செய்வதில் திமுக அரசுக்கு தடுமாற்றம் ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலில் உள்ள 3 பேரும் கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என்பதால் தான் ஸ்டாலின் அரசு நிரந்தர டிஜிபியை நியமிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம்? மத்திய தேர்வாணையம் அதை ஆய்வு செய்து 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும். அதைத்தான் குறிப்பிட்டேன். மத்தியில் கூட்டணியில் இருந்தபோதும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் நாடாளுமன்றத்தை முடக்கியது அதிமுக என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலம் விமான நிலையத்தில் பேட்டி. 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் வென்றதாக மார்த்தட்டுபவர்கள் நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினால் ஊழல் அம்பலமாகிவிடும் என அஞ்சுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி இருந்தது. 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க, நீண்டகால பிரச்சனை அது. அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காரணத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துடும் பயம். எஸ்ஐஆர் பணிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ளவர்களின் படிவங்களை திமுகவினரே வாங்கி பூர்த்தி செய்து கையெழுத்து போட்டுக் கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணி நியாயமான முறையில் நடைபெற்று உண்மையான வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த பிஎல்ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவேரி நகரில் 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்படும் சமுதாய நலக்கூடத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சமுதாய நலக்கூடம் அமைக்க நடவடிக்கை எடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்த பொதுமக்கள். கள்ள ஓட்டுகளையும் இறந்தவர்களின் ஓட்டுகளையும் நம்பியே திமுக உள்ளது. தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வாக்காளர்களிடம் விநியோகிக்கும் பிஎல்ஓக்கள் கல்வி தகுதி இல்லாதவர்களாக இருப்பதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. பொறுத்தவரை கள்ள ஓட்டை நம்பியும் அதே போல இறந்தவர்கள் நம்பி இருக்கிற ஒரு கட்சி. காலங்காலமாக அதுதான் அவங்க அந்த வேலையை செஞ்சவங்க. ஆரத்தை படிக்கணும்னா கல்வி தகுதி இருக்கணும். அந்த கல்வி தகுதியிலே இல்லாதவர்களை புரிதல் இல்லாதவர்களை நீங்கள் பிஎல்ஓன்றது நம்ம பெருமையாக சொல்கிறோம். எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்வதில் ஏற்படும் சிக்கலுக்கு இணைய தொடர்பு மீது சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குற்றம் சுமத்துகிறார். வீடுகளுக்குள் சென்று எஸ்ஐஆர் படிவங்களை கொடுக்காமல் கதவுக்கு அடியில் படிவங்களை போட்டுவிட்டு செல்லும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் வலியுறுத்தல். சென்னையில் எவ்வளோ அப்லோட் பண்ணீங்க? ஃபார்ம்ஸை பொறுத்தவரை கொடுத்துருங்க, வீடு வீடாக போகணும்னு சொல்கிறீங்க 3 தடவை. ஆனால் எந்த வீட்டுக்கு கீழே இருக்க வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா? அது சென்னையில் பொறுத்தவரை பார்த்தா அடுக்குமாடி வீடு குடியிருப்பு இல்லை. அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு போகிறதே கிடையாது. எல்லாம் ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறது, கீழவே அந்த டோருக்கு கீழவே போட்டுருது. இந்த மாதிரியெல்லாம் தவறு அவங்க மேலே நடவடிக்கை கடுகு எடுக்கணும்.
ஈரோட்டில் அரசு பேருந்தில் பயணித்த பயணியை போதை நபர் கத்தியால் குத்திய சம்பவம் அரங்கேறிய நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்ற நபரையும் இதே நபர் கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இலக்கு வைத்து மதுவிற்கும் திமுக ஆட்சியில் மது போதையால் அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூட அச்சமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எடுத்து அந்த பக்கம் வையா. அதை எடுத்து அந்த பக்கம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்தது. சிறுவர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கும் அபாயம். தாம்பரம் அடுத்த அகரம் தென் ஊராட்சியில் இறந்தவர்கள் இடம் மாறியவர்கள் பெயருடன் எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பித்ததை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகிகளை ஆபாசமாக பேசி அராஜகத்தில் ஈடுபட்ட தீயசக்தி திமுக ஊராட்சி மன்ற தலைவர். ஆளும் கட்சி என்ற திமிரில் 11 மாதத்தில் உன்னை காலி செய்து விடுவேன் என அதிமுக நிர்வாகிக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்து அத்துமீறலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே குடும்ப தகராறில் மது போதையில் இருந்த மகன் பெற்றோரை கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பயங்கரம். தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக்கிய விளம்பர மாடல் திமுக அரசால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பழக்கடை வியாபாரியை சரமாரியாக தாக்கி பணத்தை பறித்து சென்ற சிறுவன் உட்பட 3 பேர் சிக்கிய நிலையில் சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர் தமிழகத்தை ஆட்சி செய்வதால் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளிலேயே கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் துணிந்து அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் வள்ளூரில் வடசென்னை அனல்மின் நிலைய அலுவலர் குடியிருப்பில் அதிகாரி வீட்டின் பூட்டை உடைத்து 11 சவரன் தங்கம் மற்றும் 100 கிராம் வெள்ளி நகை கொள்ளை. திறனற்ற திமுக அரசின் ஏவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளை என்பது தமிழகத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பொதுமக்கள் கடும் காட்டம். தருமபுரியில் கடன் பெற்றுத் தருவதாக கூறி 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கேபிள் டிவி ஆபரேட்டர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார். விடியாத திமுக ஆட்சியில் மோசடி சம்பவம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை மாநகரம் ஆவின் பால் பண்ணை எதிரே உள்ள முக்குளத்தூர் எழுச்சிக் கழகம் முன் இருந்த பொருட்களை அடையாளம் தெரியாத இருவர் பெட்ரோலை ஊற்றி எரித்துவிட்டு தப்பியோட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ரவுடிசம் அதிகரித்து வருவதாக முக்குளத்தூர் எழுச்சிக் கழக நிறுவனர் சமூக வலைதளங்களில் பேசிய நிலையில் அவரது அலுவலகம் முன் பெட்ரோல் ஊற்றி எரிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு 100 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல், உளுந்து மற்றும் மக்காசோள பயிர்கள் சேதம். ஓடைகளை தூர்வார வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் திறனற்ற திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக பயிர்கள் அனைத்தும் சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்காத விடியாத அரசை கண்டித்து அரசு ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் தர்ணா போராட்டம். வீட்டுமனை பட்டா வழங்குவதாக கூறி அதிகாரிகள் தொடர்ந்து அலைக்கழித்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு.
பூர்த்தி செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்பங்களை அதிகாரிகள் வழியாக அல்லாமல் தன்னார்வலர்கள் மூலம் சேர்க்குமாறு தமிழக தேர்தல் அதிகாரி அறிவுறுத்தியிருப்பதால் அதிர்ச்சி. வாக்காளர் உரிமையை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பை அதிகாரிகள் தன்னார்வலர்களிடம் ஒப்படைப்பது நிர்வாக திறனின்மையை வெளிப்படுத்துவதாகவும் தேர்தல் செயல்முறையின் நம்பகத்தன்மை குறித்த சந்தேகத்தை தூண்டுவதாகவும் மக்கள் கருத்து. தமிழக தேர்தல் அதிகாரி வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் தன்னார்வலர்களை இணைப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் பணிகளில் போதிய அதிகாரிகள் இல்லாத குறையை மறைக்க முயற்சியா என எழும் கேள்வி. தூத்துக்குடியில் பெய்த மழையின் காரணமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் மற்றும் சீவ அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் கடல் போல் தேங்கிய மழைநீரால் ஊழியர்கள் அவதி. விடியாத திமுக ஆட்சியில் சாதாரண மழைக்கே அரசு அலுவலகங்கள், பள்ளிகள் மழைநீரில் மூழ்கும் நிலையில் முறையாக வடிகால் வசதிகளை உள்ளாட்சி நிர்வாகங்கள் செய்யாததே காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றவாளிகளான பவாரியா கொள்ளையர்கள் 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிப்பு. பவாரியா கொள்ளையர்களான ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. சென்னை விருகம்பாக்கம் 128வது வார்டில் உள்ள தாராசத் நகர் 3வது தெருவில் தரமற்ற மழைநீர் வடிகால் பணிகளால் பல இடங்களில் கான்கிரீட் கம்பிகள் பெயர்ந்து பள்ளங்கள் உருவாகி பேராபத்துக்கு வழிவகுப்பதாக குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால் பணிகளுக்கு 4000 கோடி ரூபாய் செலவழித்ததாக கூறும் விளம்பர மாடல் திமுக அரசு அசம்பாவிதம் ஏற்படும் முன் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை. மழைநீர் வடிகால் வேலைகள்லாம் எதுவும் முறையாக செய்யலைங்க, அறகுறையாக தான் செஞ்சுக்கிறாங்க. எதுவும் ஒன்று கூட சரியில்லை. இதை கடமைக்கு செஞ்சுட்டு போகிறாங்க. இப்போ இருக்கிற ரோடு இன்றைக்கி போட்டாங்கன்னா நாளைக்கு மழையில் கரைஞ்சிட்டு போதில் அதே மாதிரி தான் இருந்து இருக்குது. வேஸ்ட்டு. இனிமேலாவது கொஞ்சம் நல்லா திறமையாக செய்ய சொல்லுங்கள். செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஆபத்து தான் எல்லாத்துக்கும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் ஆமை வேகத்தில் செயல்படும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளால் விவசாயிகள் பயிர்க்கடன் பெற கொட்டும் மழையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அவலம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன்களை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை. கூட்டுறவு வங்கி சிங்கிலோட்டி கிராமத்தில் இருக்குது. ஆனால் அந்த விளாத்திக்குளம் பேங்கில் நகை அடமானம் வச்சு ரூபா எடுக்க வந்தோம்னா மணி இப்போ 10:30 ஆகுது. நாங்கள் 9:30 வந்தோம். டோக்கன் கொடுக்க இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. இங்கே பணி இல்லாமல் இந்த மக்கள் இந்த மழையிலையும் பாருங்கள் நின்றுக்கிட்டு கைப்பிள்ளைகளை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த விளாத்திக்குளம் கூட்டுறவு மத்திய கூட்டுறவு வங்கி. ராணிப்பேட்டை மாவட்டம் நவ்லாக் ஊராட்சி அலுவலகத்தை ஊராட்சி செயலர் திமுக துணை ஊராட்சி தலைவருடன் சேர்ந்து பூட்டி சென்றது குறித்து ஊராட்சி மன்ற தலைவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. ஊராட்சி செயலாளரின் அராஜகத்தால் தங்கள் குறைகளை தெரிவிக்க முடியாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ள நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. குப்பை வாரணும், இந்த பிரச்சனை எல்லாம் நான் தீர்த்து வைக்கணும்னா மக்களுக்கு செய்யணும்னா எனக்கு முறையான தகுந்த செயலாளரை மாத்தி கொடுத்தா என்னால வேலை செய்ய முடியும். தீர்மானம் அஜந்தா நோட்டு எல்லாத்தையும் வச்சு பஞ்சாயத்தையே மூடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சாவி அவர்கிட்ட தான் இருக்கு. என்னால எந்தவித வேலையும் செய்ய முடியல. அதனால மாவட்ட ஆட்சியர் தான் ஆவணம் செஞ்சு தரணும்ட்டு லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ரகுநாதபுரம் அருகே பெய்த மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். மழைநீர் வெளியேற வாய்க்கால் வசதி செய்யாமல் அலட்சியம் காட்டும் விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் தண்ணீர் தேங்கி நின்றதில் 5 வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்த அவலம். சரியான முறை இல்லாதனால உடைந்து தண்ணி ஊருக்குள் புகுந்து விவசாயிகள் நிலத்தில் நிறைய பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கள் தண்ணி இன்னும் வடியவில்லை. அதனால் உடனடியாக கவர்மெண்ட் அதுக்கு தலையிட்டு அதுக்கான நிவாரணங்களையும் பயிர் அந்த ஒரு சேதத்துக்கு கொடுக்குமாறு உங்களை தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறேன். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கணபதி வளாகத்தில் தாழ்வாக சென்ற மின்கம்பி உரசி ஆடு மேய்க்க சென்ற பெண் பரிதாபமாக பலி. மிகவும் பழுதடைந்த மின்மாற்றி குறித்தும் மின்கம்பி தாழ்வாக செல்வது குறித்தும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசின் மின்வாரியமே பெண்ணின் உயிரிழப்புக்கு முழு பொறுப்பு என பொதுமக்கள் ஆவேசம்.
நாகப்பட்டினம் அருகே உள்ள கொட்டாரக்குடியில் கள்ளசாராயம் விற்கப்படுவதை கண்டித்து கொட்டும் மழையிலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம். இரவு பகல் பாராமல் கள்ளசாராயம் விற்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் புகார் அளித்தாலும் விடியாத அரசின் ஏவல்துறை கண்டுகொள்வதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் ஜெய்நகர் பகுதியில் எஸ்ஐஆர் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கணவர் ஈடுபடுவதுடன் பணிக்கு இடையூறு செய்யும் வகையில் தகாத வார்த்தைகள் பேசுவது குறித்து அதிமுகவினர் புகார். அதிமுகவினர் புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் சமாதானம் பேசி அனுப்பி வைத்த மாநகராட்சி உதவி ஆணையருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். ஹஸ்பண்ட் அவங்களோட வீட்டுக்காரர் தான் வந்து எல்லாத்தையுமே பார்க்குறாரு. எதை கேட்டாலும் அவங்க வந்து நம்ம கூட பிரச்சனை பண்ணுறாருங்க. எந்த பில்லோ அவங்க அனுசரித்து போக மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு இது பண்ணல. அதனால் நாங்கள் வந்து திருப்பூர் மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட வந்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து இதை வந்து பேசிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்று குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா பேட்டி. இந்திய கடல் பகுதியில் 3 காற்றழுத்த சுழற்சி நிலை உருவாவதாகவும் அந்தமான் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் மேல பார்த்திபனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதிய கழிப்பறை வசதிகள் இல்லாததாலும் இருக்கும் கழிப்பறைகளை பூட்டி வைத்திருப்பதாலும் திறந்த வெளியை நாடும் மாணவர்கள். பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆட்சியரிடம் புகார் அளித்த பெற்றோர். தமிழகத்தில் வேலைவாய்ப்பு இல்லாததால் பிற மாநிலங்களுக்கு செல்லும் இளைஞர்கள் போலி ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டு கொத்தடிமைகளாக்கப்படும் கொடூரம். போதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தராத விடியாத திமுக ஆட்சியின் தோல்விக்கு இளைஞர்களின் சாபமே சாட்சி என மக்கள் சாடல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வடிகால் வாய்க்கால்களை விடியாத அரசின் ஊராட்சி நிர்வாகம் முறையாக தூர்வாராததால் 10க்கும் மேற்பட்ட பாம்புகள் வீட்டிற்குள் புகுந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒருபுறம் வாய்க்கால் நிரம்பி கழிவு நீருடன் கலந்து நிரம்பியுள்ளதால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகும் அப்பகுதி மக்கள் விஷ ஜந்துக்களின் நடமாட்டத்தால் அஞ்சு நடுங்கும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தை அடுத்த புள்ளி லைன் பகுதியில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் சாலையில் தேங்கியிருப்பதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் பிரச்சனையை தீர்க்க மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் போராட்டமே மக்களின் வாழ்க்கையான அவலம். மக்கள் பயன்படுத்த சாலை வேண்டும். ஆந்திராவில் செங்கல் சூளையில் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 குடும்பத்தினர் 6 குழந்தைகள் உள்பட 11 பேர் கொத்தடிமையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு மீட்பு. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பணப்புழக்கம் குறைந்து வேலையின்மை அதிகரித்ததால் வாழ்வாதாரம் இழந்த தமிழக மக்கள் பிற மாநிலங்களில் கொத்தடிமையாக போகும் நிலை அதிகரித்துவிட்டதாக பலரும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அரசு அலுவலகங்களும் விடியாத திமுக எம்எல்ஏவின் அலுவலகமும் உள்ள சாலையில் பாதாள சாக்கடை ஊற்றுப்போல் பொங்கி சாலையில் வெளியேறுவதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதி. திறனற்ற திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, சாலை வசதி, கழிவுநீர் வசதி உள்ளிட்டவற்றை மேம்படுத்த தவறியதால் இன்னலுக்கு ஆளாகும் பொதுமக்கள். கடலூர் மாவட்டம் பண்டரக்கோட்டை பகுதியில் தனிநபரின் நிலத்தை ஏரி வாய்க்கால் புறம்போக்கு என கூறி காலி செய்ய திமுகவினர் கொலை மிரட்டல் விடுத்து அராஜகம் செய்வதாக குற்றச்சாட்டு. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் கேவல் துறையினர் மிரட்டியவர்கள் திமுகவினர் என்பதால் நடவடிக்கை எடுக்காததால் விவசாயி ஆட்சியரிடம் நேரில் மனு அளிக்க சென்றதால் பரபரப்பு. மற்றும் 5 நபர்கள் கூடி சேர்ந்து என்னை கொலை மிரட்டல் விடுகிறார்கள். ஏரி வாய்க்கால் நான் இங்கே தான் இருக்குது, என் பட்டா நிலத்தில் இருக்குதுன்னு பள்ளம் நோண்டி என்னை வந்து இந்த பள்ளத்திலே உன்னை குழி பறிச்சு போச்சிடுவேன், நீ வந்து பயிர் வைக்க வரக்கூடாது, உன் நிலத்தை நான் ஆக்கிரமிப்பு பண்ணிவிடுவேன், என்னை பல்வேறு சண்டை சச்சரவு முன்னுவிரோதம் பல இருக்குதுண்ணா. இதெல்லாம் இல்லாமல் என்னை வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. நான் ஸ்டேஷன்லேயும் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டு எஸ்ஐ சார் யாரும் எதுவும் எடுத்துக்கவே இல்லை. சென்னை செம்மஞ்சேரியில் குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ள கழிவுநீர் அகற்றப்படாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம். விடியாத அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல்.
தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் 100 ஏக்கர் நிலத்தில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. விடியாத திமுக அரசு உரிய வடிகால் வசதிகளை அமைக்காததால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள பகுதிகளில் தொடர் மழை காரணமாக 1000 ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கி சம்பா நெல் பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு தரைப்பாலத்தை உயர் பாலமாக அமைத்து தரவும் பொதுமக்கள் வலியுறுத்தல். ஏக்கருக்கு 30,000க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். 4-5 நாளாக வடியாமல் கிடக்கு. பயிரெல்லாம் அழுகி போச்சு. போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. அதனால் இழப்பீடு செய்யுமாறு பண்ணிவிடுன்னு கேட்டுக்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடாக்கநல்லூர், வெள்ளியக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாய வயல்களில் மழைநீர் புகுந்ததால் 250 ஏக்கர் சம்பா பயிர்கள் பாதிப்பு. வெற்று விளம்பரங்களுக்காக கோடியாய் செலவிடும் விடியாத அரசு தமிழகத்தின் உயிர்நாடியான விவசாயத்தை கண்டு கொள்ளாததால் மழையால் நெற்பயிர்கள் அழுகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் பெய்த மழை காரணமாக சுமார் 3000 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. விடியாத திமுக அரசு வடிகால்வாய்களை முறையாக தூர்வாராததன் காரணமாக ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்தும் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. எங்களுக்கு வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் உரம் கொடுக்க முடியல. இந்த ரவுண்டிங் எல்லாம் நெய்க்கணும், சோளகுளம் நல்லெண்ணெய் இந்த ரவுண்டிங் ஃபுல்லாக தண்ணி உள்ள நிற்கிது. எங்களுக்கு வடிகால் சுத்தம் கிடையாது. எங்களுக்கு வடிகால் தூர்வாரி கொடுக்கணும். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு பயிர் முழுகி இன்னும் உரம் கொடுக்க முடியாமல் நாங்கள் தவிச்சுக்கிட்டு நிற்கிறோம். நீங்கள் உடனே எங்களுக்கு தூர்வாரி கொடுங்க. திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக முத்துப்பேட்டை பகுதியில் சுமார் 1200 ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க விடியாத ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 50 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் கண்ணீர். விடியாத திமுக ஆட்சியில் தூர்வாரப்படாத வாய்க்கால்களில் கோரை புற்கள் மண்டி கிடப்பதால் மழைநீர் வெளியேறாமல் விளைநிலங்களில் புகுவதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என கோரிக்கை. அப்படியே நிக்குது. எங்களுக்கு வடிகால்னு பாத்தீங்கன்னா இது பாதாள வாய்க்கால்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி கும்பலையில ஸ்டார்ட் ஆகி பாலாமுத்தி காட்டாறுல போய் முடியும் அந்த வடிகால். அதை தூர்வாராததுனால ஃபுல்லா கோரப்புல் இருக்கிறதுனால இந்த தண்ணி பூரா மூழ்கி அப்படியே விவசாயம் ஃபுல்லா தம்பிச்சு நிக்குது. இப்பதான் கஜா புயல்ல மீண்டு ஓரளவு தென்னம்புள்ளையெல்லாம் போட்டு ஒரு சைடு தென்னம்புள்ள உலண்டு போய் அது சாயிர நிலைமையில நிக்குது. இந்த நடவை நம்பி இருந்தா அதுவும் இப்போ பாதிப்பு நிலையில நிக்குது. அதிகாரிகிட்ட போய் சொன்னோம்னா 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு எஸ்டிமேட் போட முடியும்னு சொல்றாங்க. இது அவங்க சொல்ற ஒரு பதில் எங்களுக்கு ஒரு போர்க்கால அடிப்படைக்குள்ள ஒரு நடவடிக்கை எடுத்து தர முடியுதாங்க. இது நம்ம பசிங்கிறது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வராதுல்ல. டெய்லியும் பசிக்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு விட லைட்டா தூர்வாரித்தாங்க அப்படிதான் சொல்றோம். அதுக்கே அவங்க 3 வருஷத்துக்கு ஒரு விட தான் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற ஒரு அலட்சியமான பதில தர்றாங்க. தஞ்சாவூர் பாபநாசம் பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை. விடியாத திமுக ஆட்சியில் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாத காரணத்தால் விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் சேதமடைவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. மதுரை சோழவந்தான் அருகே நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய பாதுகாப்பு இன்றி 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தொடர் மழையில் நனைந்து முளைத்து வீணாகும் அவலம். தங்களின் உழைப்பு வீணாவதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் விடியாத ஸ்டாலின் அரசு கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை விரைவில் குடோன்களுக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே 3000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் பாதிப்பு. வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி குடிமராமத்து செய்யாமல் பாதிப்பிற்கு உள்ளாக்கிய விடியாத அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காவந்து பண்ணி கொடுக்கறது அரசோட கடமையாக இருக்குது. அதனால் உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் அறிவித்து உடனடியாக எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கணும். தாளடி பேர்லாம் சுத்தமாக மொழிவிடுச்சு. எதுவுமே நம்ம இப்போ அதிகாரிகள் இப்போ கூட பார்த்துட்டு போனாங்க. இது இன்னமும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அதிகாரியும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் நிவாரணத்தை உடனடியாக கொடுக்கணும்.
தூத்துக்குடி சங்கரப்பேரி வீட்டு வசதி குடியிருப்பில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் அவதியடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டம். விடியாத ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டு கொள்ளாததை கண்டித்து தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் நடைபெற்ற போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு. தண்ணி சாக்கடை தண்ணி வீட்டுக்கு மேல பூரா பாத்ரூம் தண்ணி இந்த இதுக்கு வழியே கிடையாது, போக்குக்கு வழி கிடையாது, பாலாள சாக்கடை அவ்வளவு. தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் சித்தேரி மலைப்பகுதிகளில் உயர்மட்ட பாலப்பணி மந்தகதியில் நடைபெற்ற நிலையில் தொடர் மழையால் காட்டாற்று வெள்ளம். விடியாத அரசின் மெத்தனத்தால் ஆற்றை கடக்க முடியாமல் ஆபத்தான முறையில் கயிறு கட்டி கடந்து செல்லும் கிராம மக்கள். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அருகே புலி தாக்கியதில் 60 வயதான பழங்குடியின பெண் உயிரிழப்பு. தானியங்கி கேமரா உள்ளிட்ட வசதிகள் இருந்தும் புலி நடமாட்டத்தை கவனிக்காமல் விடியாத அரசின் வனத்துறையினர் அலட்சியமாக இருந்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக குறிச்சி மற்றும் டவுன் பகுதிகளில் 2 வீடுகள் இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தகவல். கள்ளச்சாராய மரணத்திற்கெல்லாம் இழப்பீடு வழங்கும் ஸ்டாலின் அரசு வீடுகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே தொடர் மழையால் சேதமுற்று இடிந்து விழும் நிலையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றக் கோரி கொட்டும் மழையிலும் பெண்கள் சாலை மறியல். புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர நிதி ஒதுக்கப்பட்டும் கடந்த 6 மாதங்களாக விடியா அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே செல்லிக்குறிச்சி ஏரியின் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பை சூழ்ந்த மழைநீர். தனிநபர்கள் ஆக்கிரமிப்பாலும் விடியாத அரசு குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ளாததாலும் வாய்க்காலின் அளவு குறுகி உடைப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. ஒரு 20 கிராமங்களில் பெய்யக்கூடிய மழைநீர் இந்த செல்லிக்குறிச்சி ஏரியில் இறங்கி தான் வெளியாகணும். இது கடைப்போக்கு வாய்க்கால் வடிகால். இது இப்போ தற்பொழுது இது சாலை விரிவாக்க பணி நடந்துச்சு. அப்போ ஒரு சைடில் கட்டை கட்டி வாய்க்காலின் அளவை குறுக்கிட்டாங்க. இதோட பொதுப்பணித்துறை அனுமதி இல்லாமல் அங்கங்கே தனி நபர்கள் சிமெண்ட் பைப்பு கல்வெட்டை வச்சுருக்காங்க. இதன் காரணமாக செல்லிக்குறிச்சி ஏரியிலிருந்து வரக்கூடிய வடிகால் தண்ணி இப்போ நேராக போகிறதுக்கான சரியான பாதை இல்லாமல் அங்கங்கே உடைச்சிக்கிட்டு போகுது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் என்ஜிஆர் சாலையில் தாட்கோ கடைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். விடியாத ஸ்டாலின் அரசின் நகராட்சி ஆணையாளரை சந்தித்து முறையிடும் வரை ஓயமாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் தெரிவித்ததால் பரபரப்பு. ஏற்கனவே ஒதுக்கின இடத்துல ஏற்கனவே கடை இருந்ததுங்க. அது நாளடைவுல பழுவராங்காட்டி அந்த கடையை இடிச்சு போட்டு அதை அப்படியே விட்டுட்டாருங்க. அந்த இடத்துல பூமி பூஜை போட்டுமே அது அவங்க பூமி பூஜையை நிறைவேற்றாம இவங்க திரும்பவும் சந்தை கடைக்குள்ள அந்த சந்தை கடைக்குள்ள இருக்கிறத இடிச்சு போட்டு 10 கடை கீழே 10 கடை மேல 10 கடை கட்டுறதுக்கு இவங்க ரெடி ஆயிட்டாங்க. இதை நாங்க இதை நம்பித்தான் வாழ்வாதாரம் இந்த 800 குடும்பம் இருக்குது. இதை விட்டா எங்களுக்கு வேற வழியும் இல்லை. இதுல பாதி பேர் விடாவும் இருக்கிறாங்க. திருச்சியில் டாஸ்மாக் கடையில் காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம். விடியாத திமுக அரசு போதிய உட்கட்டமைப்புகளையும் போதிய ஊழியர்களையும் ஏற்படுத்தாமல் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு தேவையில்லாத பணிச்சுமையை அதிகப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கைலாசநாதர் கோவில் வெளிப்பிரகாரத்தில் தேங்கிய மழைநீரால் பக்தர்கள் கடும் அவதி. தேங்கிய மழைநீரை அகற்ற திமுக அரசின் அறநிலையத்துறை நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாநகர பகுதியில் பெய்த மழை காரணமாக குடியிருப்புகள் மற்றும் சாலையில் வெள்ள நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற திமுகவின் மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகளை வைத்துக் கொண்டு கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. 11வது தெரு மேற்கு அதில் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி வெள்ளக்காடாக கிடக்கு. ஏகப்பட்ட வெள்ளக்காடு கிடக்கு. எவ்வளோ சொல்லி பார்க்கணும் வரமாட்டேங்காங்க. எப்போதுமே ரோடு வசதி போட மாட்டேங்காங்க. ரோடு வசதி போட்டாலும்
நீட்டாக தண்ணி பெருவாது, தண்ணி ஓடிடும். இல்லை கான் கட்ட விடுங்க, காணும் கட்டி விடுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க, ஒன்றும் வரவே மாட்டேங்காங்க. இப்போ ஏகப்பட்ட தண்ணி, பாம்பு பூச்சி பள்ளம் எல்லாம் ஏகப்பட்டது நடமாடம் இல்லை. தண்ணி எப்பொழுதுமே இப்போ இல்லை, எப்பொழுதும் தான் இந்த கதை தான் நடந்துருக்கு மழைக்கு. விடியாத திமுக அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக தூர்வாராததால் திருத்துறைப்பூண்டி வீரன் நகர் பகுதியில் உள்ள நரிக்குறவர் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதி. நாகையில் கடந்த ஆண்டு செப்பனிட்ட பேருந்து நிலையத்தில் மழைநீர் செல்ல வழியின்றி கழிவு நீருடன் கலந்து நிற்பதால் மக்களுக்கு பெரும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். போன வருஷம் தான் வேலை பார்த்தாங்க, பஸ் ஸ்டாண்டை சீரமைச்சாங்க. சாதாரண மழை பெஞ்சா தண்ணி நிற்காது, விடிய தொடர் கிளம்புன பெய்யுது. ஃபுல்லாக 4-5 பல்ல அந்த பஸ் ஸ்டாண்டே வந்துருச்சு. அது இல்லாமல் பஸ் ஸ்டாண்டோட கழிவுகளை வந்து இந்த தண்ணியிலே கலக்குது, ஃபுல்லாக துர்நாற்றம் அடைக்குது. மாணவர்கள் இதெல்லாம் போயிட்டு வராங்க, காலெலாம் இன்ஃபெக்ஷன் ஆகி நோய் தொற்று பரவ அதிகமாக வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனை முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதி. விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதியில் பெய்த மழை காரணமாக சக்கராப்பள்ளி சக்கரவாகீஸ்வரர் கோவில் வளாகம் மற்றும் கருவறைக்குள் புகுந்த மழைநீர். ஸ்டாலின் அரசு முறையான குடிமராமத்து பணிகள் மற்றும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை மேற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் மழை மற்றும் வரத்து குறைவு காரணமாக தக்காளி விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாவதால் இல்லத்தரசிகள், உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டாறு புனித சவேரியார் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. தென் மாவட்ட மக்களின் விவசாய மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் முக்கிய நீர் ஆதாரமான மணிமுத்தாறு அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு. 118 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 104 அடியை தாண்டிய நிலையில் விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்பதால் அணையின் நீரை வீணாக வடிய செய்யாமல் உரிய முறையில் பயன்படுத்த விடியாத அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயில் கொடியேற்ற விழாவை பிரதிபலிக்கும் வகையில் மணல் சிற்பம். மணல் சிற்ப கலைஞர் ரூபே சிங் உருவாக்கிய ராமரின் மணல் சிற்பத்தை கண்டு மக்கள் பரவசம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து மகிமலை ஆற்றில் விழுந்து விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு. நல்வாய்ப்பாக காரில் பயணம் செய்தவர்கள் காயங்கள் எதுவுமின்றி உயிர் தப்பினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக 2வது நாளாக மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாததால் படகுகள் கரையில் நிறுத்தம். 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரைகள் மற்றும் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பு.